ஆன்சர் தான் உனக்கு தெரியுமே. முழு பதிலும் உனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் இல்லை, உன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது தெரியும். இதை நீ மறந்துடுற. நீ மட்டும் இந்த உலகத்தில் வாழலை, உன்னை நம்பி நிறைய பேர் வாழ்கிறாங்க. உன்னுடைய அம்மா, உன்னுடைய அப்பா, உன்னுடைய ஃபேமிலி, அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் உணர்ந்து நீ உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்குவ, நீ முன்னேறுவ அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ என்ன பண்ணுற? எந்த நாளும் உன் லைஃப்பில் எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டு நீ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதனால அவங்க நம்பிக்கை மேலே மண்ணள்ளி போடுற. உன் லைஃப்பை நீ டிஸ்ட்ராய் பண்ணுற. ஆனால் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும், நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு உனக்கு டைம் இருக்காது. உனக்கு ரொம்ப வயசு போயிருக்கும், நீ ரொம்ப வீக்காக இருப்ப. அந்த நேரம் தான் நீ உண்மையாக ரியலைஸ் பண்ணுவ, அநியாயம் அன்னைக்கே செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நீ சோம்பேறி கிடையாது, நீ வீக்கும் கிடையாது. உன்னுடைய பழக்க வழக்கம் தான் அப்படி. உன்னை தடுக்கிறது உன்னுடைய சிச்சுவேஷன் கிடையாது. நீ எந்த நாளும் ஏதாவது ஒன்று தெரிவு செய்கிறல்ல, உன்னுடைய சாய்ஸ், அதுதான் உன்னைய தடுக்குது. சரி, இப்போ உன்னைய மாற்றிக்கலாமா? அப்போ ஒரு முடிவெடு. இனி நான் எதையும் தள்ளி போட மாட்டேன், எக்ஸ்கியூசஸ் சொல்ல மாட்டேன், நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த நேரமே அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவெடு.